இப்போ போட்டின்றது இப்போ அதிமுக திமுக அப்படின்றது சொல்றாங்க சார். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தாவேகாவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, உண்மைதான். மேபி விஜய் 234 தொகுதி வேட்பாளர்களை நிறுத்தினா 4 முறை போட்டி நிச்சயம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு கால் விஜய் 234 தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டாங்க இருந்தாங்கன்னா அது 4 முறை போட்டின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குற மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1% 2% தான் இருப்பாங்க. பெரும்பாலும் 100% எல்லாம் இருக்கும். திமுக அதிமுக வேண்டான்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க சீமானுக்கு போடலாமா விஜய்க்கு போடலாமான்னு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எப்படி 30% எல்லாம் நீங்கள் கணிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுடைய கனிமானத்தில் விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வரும்? சிங்கிள் டிஜிட்டல் வாங்குவோம். இது உண்மையில பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா அதுல காங்கிரஸை காங்கிரஸ் தலைவருக்கு தெரியாது, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான். ஏன்னா ஒரு கால் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு நம்மளை கழட்டிட்டா நாம ஆட்சியில் பங்கு கேட்டோம், அதனால திமுக எங்களை கழட்டிச்சு அப்படின்னு சொல்லி தாவக்காவுக்கு போறது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படின்றது நிரூபணம் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இப்ப வரைக்கும் என்டிஏ கூட்டணி, இன்னொன்னு இந்தியா கூட்டணி, இப்ப தாவேகா தனித்து தான் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நான் தனித்து தான் போட்டியிடுவேன்னு சீமான் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுடைய அரசியல் களம் அப்படின்றது இப்போ திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டி, சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் தொடர்பாக சீமான் அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறது? இந்த அரசியல் ஜனநாயகம் படத்துக்கு சீமான் ஏன் சப்போர்ட் பண்றாருன்னா, ஒரு கலைஞனா இருந்தார். அவரும் ஒரு படம் முடக்கப்பட்டதுன்னு சொன்னா அதனுடைய வருத்தம், அதனுடைய அவர் ஏன்னா அந்த நடிகர் மட்டும் விஜய் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை, அந்த படத்துக்கு நம்பி இருந்த அத்தனை பேரும் தொழிலாளரும் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் சீமான் அதை ஆதரிக்கலாமே தவிர மற்றபடி சீமானுடைய அரசியல் வேற. அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி 2 கூட்டணி இருக்கு. இந்த 2 கூட்டணிக்கும் உள்ள பயங்கரமான ஒரு மோதல் தேர்தலில் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ விஜய் கூட்டணிக்கு வாங்கன்னு அழைச்சாப்புல யாரும் போகலை. அதாவது ஆட்சியில் கூட பங்கு தரேன்னு சொன்னார், அதையும் கூட நம்பி யாருமே அங்கே போகலை. சீமான் ஆரம்பித்தது நான் யாரு கூட சேரவும் மாட்டேன், நான் யாரு கூட சேரவும் மாட்டேன், நான் யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டேன் அப்படின்ற கான்செப்டில் தான் அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் அரசியல் பண்ணுறாரு. அதனால் இந்த 4 முனை போட்டிகளும் ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். மேபி விஜய் 234 தொகுதி வேட்பாளர்களை நிறுத்தினா 4 முனை போட்டி நிச்சயம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு கால் விஜய் 234 தொகுதியில் வேட்பாளர் நிப்பாட்டாமல் இருந்தாங்கன்னா அது 4 முனை போட்டின்னு சொல்ல முடியாது, நம்ம 3 முனை போட்டின்னு தான் சொல்ல முடியும். அதனால் விஜயுடைய அரசியல் எப்படி இருக்குது, அவர் கூட யார் சேருவாங்க யார் சேர மாட்டாங்க, அது தேர்தல் நெருங்க தான் தெரியும். ஆனால் இப்போ போட்டின்றது இப்போ அதிமுக திமுக அப்படின்றது சொல்கிறாங்க சார். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தாவேகாவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, உண்மைதானே. இப்போ கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, எதிர்கட்சியாக அதிமுக இருக்குது. அந்த ஓட் பேங்க்கை அப்படியே மாறி விஜய்க்கு வந்துடும்னா நிச்சயம் வாய்ப்பு இல்லை, இருக்கா இல்லைங்க? அப்போ அவங்க 2 பேரும் தான் போட்டி. அதுமாதிரி சீமானுடைய ஓட் பேங்க் இருக்குது. இப்போ விஜய் புதுசாக களத்தில் இறங்கியிருக்காப்புல. அப்போ களத்தில் இறங்கும்போது அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார், அது சீமானோட அதிகமாக வாங்குவாரா இல்லை சீமானோட கம்மியாக வாங்குவாரா அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக போட்டி, இங்கே தாவேகா என்டிகே போட்டி, அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். டிவிகே என்டிகே போட்டி இதுதான் பார்க்க முடியும். ஏன்னா சீமானுக்கு இவ்வளவு வாக்குன்னு இருக்கு. இல்ல சார், இப்ப 3வது கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சி சீமான் அவர்களுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போதான் முதல் முறையா தேர்தலையே சந்திக்க இருக்கிறாங்க தாவேகா. எப்படி சார் நம்ம இவர்களுக்கும் இவருக்கும் போட்டி இல்ல? அதாவது விஜய் என்ன சொல்றாப்புலன்னா, நான் முதல்வர், அதாவது தாவேகா எல்லாருமே சொல்றது இப்ப நாஞ்சில் சம்பந்தம் எக்ஸ்ட்ரீமா போறாரு. அவர் 234 தொகுதியை நம்ம தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பேசலாம், ஏதோ ஒன்றும் பேசல. ஏன்னா அவர் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அதேமாரி அவர் அந்த கட்சியில் இருக்காருன்னா அவர் அப்படி தான் பேசுவார். அதேமாரி அதிமுகவும் அப்படி தான் பேசும், திமுகவோட அப்படி தான் பேசும். அது எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா மக்கள் முடிவு பண்ணி யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது
தாவேக்கா இது என்டிகே வந்து ஏற்கனவே தனியாக அவங்க போட்டிடுறாங்க, களத்தில் இருக்காங்க. இப்போவும் களத்தில் சந்திக்க போகிறாங்க, இந்த 26 தேர்தலையும் களத்தில் சந்திக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது தாவேக்கா புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இவங்க பெரிய எக்ஸ்ட்ரீமாக வந்து சில ஊடகங்கள் பணத்தை வாங்கிட்டு 30%, 40% இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க. புரியுதுங்களா? எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரு வித்தியாசமானது. திமுக ஓட் பேங்க் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம், அதிமுக ஓட் பேங்க் அதிமுக தான் ஓட் போடுவோம், பாஜக ஓட் பேங்க் பாஜக தான் போடுவோம், காங்கிரஸ் எல்லாருக்கும் ஓட் பேங்க். அதை மாறி வந்து போடுவான்னு சொன்னால் அதில் வந்து 0.5% ஒரு 0.2 0.1 தான் போடுவோம். திமுகவில் உள்ளவன் வந்து விஜய்க்கு போடணுன்னால, அதிமுக உள்ளவங்க விஜய்க்கு போடணும்னால, பாமக பாஜக இருந்து விஜய்க்கு போடணுன்னால அது ஒரு 0.05 அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அவ்வளோ வாக்கு விகிதாச்சாரம் தான். அப்படி இருக்கும்போது பொதுப்படையான மக்கள் அதாவது ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்குற மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1%, 2% தான் இருப்பாங்க பெரும்பாலும். 100% எல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த 1%, 2% மாற்றம் வந்து திமுக விட்டு அதிமுக மாற்றம்னு எதிர்பார்க்குறவனும் கொஞ்சம் பேர் இருப்பான். இந்த திமுக அதிமுக வேண்டான்னு சொல்லி எதிர்பார்க்குறவன் வந்து சீமானுக்கு போடலாமா விஜய்க்கு போடலாமான்னு இருப்பான். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எப்படி 30% எல்லாம் நீங்கள் வந்து கணிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சரிங்க சார், உங்களுடைய கணிமானத்துல விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வரும்? சிங்கிள் டிஜிட்டல் வாங்குவாங்க. டபுள் டிஜிட்டல்ன்றது ரேர், நம்ம எதிர்பார்க்காதது. சிங்கிள் டிஜிட் டெஃபினட்டாக வாங்குவாங்க. சரிங்க சார், உங்களுடைய கணிமானத்துல யாரு தான் முதல்வர் அதாவது முதல்வரா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது இப்போ நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் இன்னும் இந்த கூட்டணியுடைய குழப்பங்கள் தீர்ந்து இப்போ நம்ம சொன்னால் ஜோசியம் சொன்ன மாதிரி ஆகும். அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னா ஜோசியம் சொன்ன மாதிரி ஆகும். தேர்தல் நெருங்க யார் யாரோட உறுதியாக இருக்காங்க, சீட்டு குறைஞ்சி கொடுத்ததுனால விரக்தியில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கூட்டணி மாறுறாங்களா, இதெல்லாம் நம்ம முடிவு பண்ண பிறகு தான் அப்போ தீர்மானமாக சொல்ல முடியும் இந்த கூட்டணி டெஃபினட்டாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏன்னா இப்ப காங்கிரஸை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து நேற்று புதிய தலைமுறைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 18% தாவேகா தனித்து நின்றால் 18% கண்டிப்பா ஓட் பேங்க் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லலாம், அது யார் வேணாலும் சொல்ல, நான் தான் சொல்றேன், யார் வேணாலும் சொல்லலாம். 18 சொல்லலாம், 20 சொல்லலாம், ஏன் இவ்வளோ சொல்லு, 50% சொல்லு, 100% சொல்லு, யார் கேள்வியை கேட்க போகிறாங்க, சொல்லிக்கலாம். ஆனால் தாவேகாவுக்கு வந்து காங்கிரஸ் போன்ற ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்துன்னா தாவேகா பலம் கூடும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சிங்கிள் டிஜிட் இல்லை டபுள் டிஜிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகும். ஆனால் தாவேகா மட்டும் நின்றுதுன்னா, கூட்டணியே யாரும் இல்லாமல் தாவேகா மட்டும் நின்னா சிங்கிள் டிஜிட் தான். அது டபுள் டிஜிட் வரதுக்கே கஷ்டம். ஏன்னா அவரே வந்து சொல்றாரு, காங்கிரஸ் வந்து மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வருது. இப்போ வர தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்படின்னா 12% ஓட் வங்கி தான் காங்கிரஸ்க்கு இருக்கு. அதையும் கூட்டணியை விட்டு தனித்து நின்றாதான் அதோட உண்மையான பலம் என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்த தலைவரே சொல்லியிருக்காரு. அப்படின்றப்போ காங்கிரஸுடைய நிலை என்ன அப்படின்றது கண்டிப்பா திமுகவினருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கண்டிப்பா அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக அவர்களுக்குள்ள பல முரண்கள் வந்து இப்போ வந்து இது உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்துட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா அதுல வந்து காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டிலிருந்து நீக்க சொல்லி பிஜேபி திமுக ப்ரெஷர் பண்ணுறா, நீ ஜெயிச்சிக்கோ, நான் காங்கிரஸ் உங்க கூட நின்று ஜெயிக்கூடாது. ஏன்னு சொன்னால் இல்லை காங்கிரஸ் முக் பாரத் என்ற கோஷம் தான். காங்கிரஸ் முக் பாரத்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா, இதுதான் அவங்களுடையது. இப்போ பீகாரில் வந்து மோடி ஜெயிச்சோன்னு என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் முக் பாரத் கோஷத்தில் 90% நாங்கள் வென்றுட்டோம், இன்னும் 10% இருக்குது, அதையும் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய கோஷம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணியில் ஒரு 5 சீட்டு காங்கிரஸ் நின்று கூட திமுக கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா அது அகில இந்தியா அளவுக்கு என்ன ஆகும் சொன்னால் அது இந்தியா கூட்டணி ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ இதுக்கு மடை மாற்றத்துக்கு தான் ஒரு விதமான மிரட்டலை திமுக மீது பாஜக ஏவுது. பாஜக இந்த மிரட்டலுக்கு திமுக படிஞ்சதுனால தான் காங்கிரஸ் வந்து அவசரமாக தேர்தல் குழு வந்து நியமனம் பண்ணுது. இல்லைனா இவ்வளோ அவசரமாக பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பண்ண மாட்டாங்க. எல்லா கட்சி குழு நியமித்தாலும் காங்கிரஸ் அவ்வளோ அவசரமாக நீக்காது. ஆனால் இது அவங்க மோப்பம் பிடிச்சி தான் அவசரமாக நியமிக்கும். ஏன்னா இப்போ திமுகவும் 2 தினங்கள்ல வந்து நியமிக்க இருக்கிறதா இருக்காங்க. அவர்கள் இருவரும் பேசினாதான் அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது வந்து முற்றுப்புள்ளிக்கு வரும். அதான் சொல்றேன். அப்போ அந்த அவசரமாக நியமனம் பண்றாங்க. நியமனம் பண்ணிட்டு காங்கிரஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போது திமுக தரப்புல சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை.
அதன் பிறகுதான் என்ன ஆச்சுன்னா ஆட்சியில் பங்குன்ற கோஷம் காங்கிரஸில் எழுப்பப்படுது. இது வந்து காங்கிரஸ் தலைவருக்கு தெரியாது, அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் எழுப்பப்படுது. ஏன்னா ஒரு கால் காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு நம்மளை கழட்டிட்டா நாம இந்த காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்டோம், அதனால திமுக எங்களை கழட்டிச்சு அப்படின்னு சொல்லி தாவக்காவுக்கு போறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. யாரு? காங்கிரஸ். இதுதான் நிலவரம். இது வந்து இத செல்வ பெருந்தகை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்றது மிகப்பெரிய ஏங்க அகில இந்திய காங்கிரஸ் ஏற்றுச்சுன்னா இவங்க என்ன பண்ண முடியும்? அது மீறி என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவர்கள் நாங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் பயணிப்போம் அப்படின்னு அவரு மாநில தலைவர் அப்படிதான் சொல்லணும். ஆனா அகில இந்திய காங்கிரஸ் ஏத்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அது பாஜக வந்து திமுகவை மிரட்டுது, வேற ஒன்றும் இல்லை. எப்படியாவது நீ காங்கிரஸ் கழட்டி விட்டு நீ ஜெயிச்சுக்கோ, அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு. புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ அதுக்கு வந்து அடிப்பணியுமா? இப்போ அதனால தான் வந்து இந்த தகவல் விஷயமா கனிமொழி போய் ராகுலையும் சோனியா காந்தி சந்திச்சுட்டு இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு வராங்க. எங்கள் டெல்லிக்கு போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வராங்க. பட் அந்த கன்வின்ஸ் வந்து இப்போ நேற்று ராஜா என்ன சொல்கிறாரு பாருங்கள், இன்னும் இடி ரைடு நம்ம மீது நிறைய ஏவுவாங்க சொல்கிறாப்பில்ல. இல்லை இப்போ இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் மறைமுகமாக டீலிங் வச்சுக்கிட்டு, அதாவது இதுதான் கான்செப்டே. அதான் காங்கிரஸை கழட்டி விடு, நீ ஜெயிச்சுக்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை. இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இப்போ தேமுதிகவுக்கு வந்து நோன்னு சொல்லலை, சொன்னால் அவங்க அதிமுக கூட்டணி போயிட்டு இருப்பாங்க. அதேமாரி ராமதாஸுக்கு நோன்னு சொல்லலை, அவங்க வேறு எதனா போயிட்டு இருப்பாங்க. சொல்லாமல் மறைமுகமாக அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. ஒரு கால் காங்கிரஸ் விலகிட்டாங்கன்னா அதை சரி கட்ட, அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை சரி கட்டுறதுக்கு தேமுதிகவும் பாமக டாக்டர் ராமதாஸையும் கூட்டணியில் சேர்க்கணும் தான் திமுக. அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அண்ணன் திருமாவளவன் கிட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. டாக்டர் வந்தால் என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் நீங்கள் வந்து எல்லாம் யோசனை பண்ணணும். அப்போ காங்கிரஸ் வந்து முள்ளு மேலே தான் நடக்குது. தமிழக காங்கிரஸ் எந்த நேரத்துலையும் மாறலாம், இப்படி கூட்டணியில் இருக்கலாம், கூட்டணி விட்டு விலகலாம். ஆனால் கூட்டணி விட்டு விலகணும்னா திமுக மிகப்பெரிய பின்னடைவு தான். புரியுதுங்களா? அது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பிளஸ். அப்போ சிங்கிள் டிஜிட்னு சொல்ல இல்ல. இதற்கு வந்து தாவேக்காவிற்கு வாய்ப்பு கொடுப்பார்களா திமுக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கே சார். அதாவது அவங்களுடைய ஓட் பேங்க விட்டு கொடுத்து தாவேக்காவிற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது தாவேக்காவுக்கு விட்டு கொடுப்பாங்கன்றது இல்லை. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா பாஜக பிரஷர் பண்ணுது. அதாவது திமுக காங்கிரஸை கழட்டி விடணுன்ற எண்ணமே இல்லை, அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் திமுகவை பாஜக பிரஷர் பண்ணுது. திமுக இந்த கோணத்திலையும் யோசிக்கல. ஒருவேளை நம்ம இந்த மாதிரியான, அதாவது காங்கிரஸ் பாஜகவுடைய அழுத்தத்தினால நம்ம காங்கிரஸ் இந்த மாதிரி கூட்டணிக்குள்ள நம்ம சேர்த்துக்கல அப்படின்னா அது தாவேக்காவிற்கு பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்ற கோணத்திலையும் திமுகவினர் யோசிப்பாங்களான்ற ஒரு யோசிச்சுட்டு தான் இப்ப அவசர அவசரமா கனிமொழி போய் பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா அந்த லிங்கை ஃபுல்லா கட் பண்ணாம அது தொடர்றாங்க. இப்போ ஒரு கால் வந்து நாங்கள் வந்து காங்கிரஸை கழட்டி விட மாட்டோம், காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் இருக்குன்னு உறுதிப்பட சொன்னால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் மீதான ஊழல் பயல் மீண்டும் தூசி தட்டி எழுப்பப்படும். இதுதான் ராசா நேற்று ஆரம்பிச்சிட்டாரு, பார்த்தீங்களா? ஆரம்பிச்சிட்டார், இது எழுப்பப்படும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. அந்த குறுகிய கால இடைவெளியிலையும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க இருக்கு அப்படின்றது குறித்தும் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.